அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தங்க நம்மளை எப்படி அவங்க வசப்படுத்துகிறாங்க, வசியப்படுத்துகிறாங்க, அவங்க அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய 12 தந்திரமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வசப்படுத்துறது அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம். இன்னும் ஆண்கள், பெண்கள் மட்டும்தான் அப்படி வசப்படுத்துறது அப்படின்னு இல்ல. நம்ம கூட இருக்கிறவங்களே கூட நம்மள எப்படியெல்லாம் விஷயத்த பயன்படுத்தி, அவங்க சொல்ற விஷயத்த நம்மள செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லா தரப்பு மக்களுக்குமே பொருந்தும். இப்போ உங்களுக்கு அத சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபருக்கும், அவங்களுடைய பாஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இப்படி நம்ம கூடவே இருந்து, நம்மள அவங்க எப்படி வசப்படுத்தி, அவங்க சொல்ற வேலைய நம்மள செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம மத்தவங்களுக்காக பிரயோகிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்மள மத்தவங்க யூஸ் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதனால இத நீங்க தவறா யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து நீங்க விலகி இருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இப்ப முதலாவது ஒரு விஷயம். வசீகரத்தன்மை. வசீகரத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ள கெட்ட விஷயங்களே நம்மள பத்தியே வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய முகத்துல அத மறைச்சுக்கிட்டு, ரொம்ப அழகா காட்டிக்கிட்டு, பார்க்கறதுக்கு இவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக சுபாவத்துல நம்மள வந்து மயக்குவாங்களாம். இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கணும். 2வது விஷயம் வற்புறுத்தல். நமக்கு அது புடிக்கவே புடிக்காது. ஆனாலும் நம்மள வற்புறுத்தி அவங்க நினைக்கிற விஷயத்த நம்மள பண்ண வச்சுருவாங்களாம். அதனால இந்த மாரி வற்புறுத்துற மனிதர்கள் கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். 3வது அமைதி. நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பேசும்போது திடீர்னு அமைதியாயி அப்படியே போயிருவாங்க. நமக்கு அப்படியே மனசெல்லாம் உறுத்தும். இவங்க ஏன் திடீர்னு அமைதியாயிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அவங்கள பேசுவோம். ஏன் இப்படி அமைதியானீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நாங்க செய்றோம். அப்படிங்கிற மாரி நம்ம இறங்கி போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி சைலன்ட்டா போகக்கூடியவங்களையும் நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். அடுத்தது 4வது காரணங்கள முன்வைப்பாங்க. பேச்சுல அவங்கள மிஞ்சவே முடியாது. பேசவே நம்மள விடவே மாட்டாங்க. நம்ம சில விஷயங்கள முன்வைக்கிறதுக்கு 20 பாயிண்ட் நம்மகிட்ட இருக்கும். ஆனா, அவங்க கிட்ட 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஆனா, அத வந்து எடுத்து சொல்லக்கூடிய முறையில அவங்க எடுத்து சொல்லி காரியத்த சாதிச்சுருவாங்களாம். இந்த மாதிரி பேசவே விடமாட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி தான் இருக்கணும். அடுத்தது 5வது தானாக ஒரு விஷயத்திலருந்து பின்வாங்கிருவாங்க. உடனே நம்ம நெனைப்போம், இவங்க ஏன் முன்னாடி வந்தாங்க? ஏன் இப்ப இப்படி இந்த விஷயத்தில பின்னாடி போயிட்டுருக்காங்க? அப்படின்னு நம்மளே இறங்கி போயி, "ஏன் இப்படி போறீங்க? நல்லா தானே இருந்தோம். ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டு நம்மளே இறங்கி போய் அவங்க சொல்ற விஷயத்த நம்ம செஞ்சு குடுத்துருவோமாம். அப்ப இந்த மாரி தானா பின்வாங்குற மனிதர்கள் கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். அடுத்தது 6வது சுயதாழ்வு. அவங்கள அவங்களே, "நான் ஒண்ணுக்குமே ஆகமாட்டேன்." அப்படின்னு அவங்கள அவங்களே தாழ்த்திக்கிட்டு, அவங்களுடைய காரியத்த நம்மள வச்சு செஞ்சுருவாங்க. அதனால இந்த மாரி சுயதாழ்வு எப்பவுமே தாழ்வு மனப்பான்மையாவே பேசுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள நம்பவே கூடாது. அவங்க நம்மள வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால இந்த மாரி மனிதர்கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். அடுத்தது 7வது பொறுப்ப ஒப்படைக்கிறது. ஒரு விஷயத்த ஒப்படைச்சு, "உன்னால தான் முடியும். நீங்க தான் செய்யணும்." அப்படின்னு நம்மள அது ஓவர் கான்ஃபிடென்ட் குடுக்குற மாரி குடுத்து, அவங்க விஷயத்த நம்மள வந்து செய்ய வச்சுருவாங்க. அடுத்தது 8வது சில கடினமான வார்த்தைகளையோ அல்லது வேலைகளையோ நம்மள வந்து திணிப்பாங்க. இத நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி சில விஷயங்கள அவங்க செய்வாங்க. அல்லது சில வார்த்தைகள அவங்க சொல்லிடுவாங்க. அதனால இந்த மாரி ஆர்டர் போடக்கூடியவங்க கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். அடுத்தது 9வது மகிழ்ச்சிய தூண்டுறது. இப்ப ஒருத்தங்களுக்கு ஒரு டாபிக்க பேசுறது ரொம்ப இனிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மகிட்ட வந்து அத வந்து நல்லா பேசுவாங்க. பேசிட்டு இடையில அவங்களோட அந்த காரியத்த நம்மள செய்ய வச்சுருவாங்க. அதனால மகிழ்ச்சியா பேசுற மாதிரி பேசி காரியத்த சாதிக்க வைப்பாங்க. அதனால இந்த மாதிரி மகிழ்ச்சிய தூண்டக்கூடியவங்க கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். அடுத்தது 10வது சமூக ஒப்பீடு. அதாவது ஒருத்தர காட்டி நீங்க இந்த வேலைக்கு ஆக மாட்டீங்க. அவங்க பாருங்க அப்படி செய்றாங்க, இப்படி செய்றாங்க அப்படின்னு நம்மள ஒரு மாதிரியா குழப்பி விட்டு அந்த இடத்துல அவங்களுடைய வேலைய நம்மள செய்ய வச்சுருவாங்க.
இந்த மாதிரி மனுஷங்கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். அடுத்தது 11வது பண வெகுமதி. ஏதாவது பணத்தை கொடுத்தோ ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சோ நம்மளை வேலை வாங்கிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பண வெகுமதி கொடுக்குறவங்க கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். அடுத்தது 12வது கெஞ்சுறது. சில பேர் இதை தான் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. இன்னும் ஆண்கள்கிட்ட இது இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தீங்கன்னா கெஞ்சியே சாதிச்சிருவாங்க. அதனால் இது ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா நபர்களுக்குமே இது பொருந்தும் தான். அதனால் இந்த மாதிரி ஓவராக கெஞ்சுறவங்க கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். ஏன்னா கெஞ்சியே காரியத்தை சாதிச்சிருவாங்க. அடுத்தது 13வது ஏற்றி விடுறது. ஒரு விஷயம் ஒருத்தங்க கிட்ட இருக்காது. ஆனால் அந்த விஷயத்தை பெருசு பண்ணி அந்த இடத்துல இவங்க காரியத்தை கொண்டு வந்து சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரியான மனநிலை உள்ள மக்கள்கிட்ட இருந்தும் நம்ம விலகி தான் இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒருத்தங்களுக்கு தெரியாமலே அவங்கள வேலை செய்ய வச்சுருவாங்க. இவங்களுடைய வேலைகளை அவங்க கிட்ட திணிக்க வச்சு செய்ய வச்சு அவங்களுடைய காரியத்தை அவங்க சாதிச்சுக்குவாங்க. இதுதான் வசீகரிக்கிறது, வசியம் பண்ணுறது அப்படிங்கிறது. வசியம் அப்படின்னா போயிட்டு ஏதாச்சும் ஒன்று மந்திரவாதி கிட்ட போய் இதை பண்ணி அதை பண்ணின்னு இல்லை. இந்த மாதிரி சில சூசகமான விஷயங்களை நேரடியாக பண்ணியே சில பேர் காரியங்களை சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. எனவே இவங்க எல்லார்கிட்ட இருந்துமே நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும். இந்த மாதிரி மக்கள் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க. கவனிங்க, நம்மக்கிட்ட ஒருத்தங்க எதுக்காக வர்றாங்க, என்ன விஷயமா பேசுகிறாங்க, நம்மளை வச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். அது நம்ம குடும்பத்துக்குள்ளே கூட இருக்கலாம். கண்டிப்பாக இதை நோட் பண்ணி விலகி இருங்க. மேலும் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.